நான் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தலைவர் சீமான் அவர்களுக்கு ஒரு சஜஷன் சொல்ற மாரி ஒரு ஒரு விவசாயி வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விவசாயி தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோல, இனிமே வந்து சீமான் அண்ணன் வந்து என்ன பேசப் போறாரு? பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகவை வந்து எதிர்த்து பேசினாரு. திமுகங்கிற கோட்டைய அழிக்கிறதுக்காக பேசினாரு. இவர் இல்லாமலே கோட்டை அழிந்து விட்டது. கீழ விழுந்துருச்சு இல்லையா? அப்ப நீங்க உங்க அப்ரோச்ச மாத்திக்கங்க. அத விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்ததுனால, தமிழக வெற்றிக்கழகம் வந்ததுனால, அவங்கள திட்டணுங்கிறது தேவை கிடையாது. இப்ப நான் கொஞ்ச நாளா வீடியோ பார்க்குறேன். ஸோ அவரோட ரிப்பீட்டேஷனா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசினத வச்சு அப்படியே ரிப்பீட் பண்றாரு. ஈவன் பொலிட்டிக்கல் சட்டையரா இருந்தாலும் சரி, இயற்கை வளத்தை பத்தி பேசுறதாலும் சரி, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. இனி எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் வந்துட்டு அமைதியா இருக்கணும், செயல்ல இருக்கணும். அப்ப செயல்ல இருக்கணும்னா அவர்ட்ட இப்ப ஆட்சி இல்லையே, என்ன பண்றதுன்னா, செயல் அப்படிங்கிறது பவர் வந்தபோது பண்றது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு ஃபண்ட் வருது. ஒரு மாநாடு நடத்துறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, ஏகப்பட்ட விஷயம் நடத்துறாங்க. அங்க போய் தொண்டை கிளிய கத்துறாரு. பட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மாநாடு நடத்துறது, தொண்டை இது மீட்டிங் பேசுறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, ஈவன் ப்ரெஸ் மீட் பேச தடுத்துட்டு, இவருக்கு இந்த இடத்துல செலவாகக்கூடிய காசுகளை வச்சு மினிமமா அவர் கை நீட்டினாலே போதும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மக்கள்கிட்ட கை நீட்டினா ஹெல்ப் கிடைக்கும். அப்போ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் அப்படின்னு ஒரு இடத்தை வாங்கி இவர் சொல்லக்கூடிய ஒரு தற்சார்பு கொள்கை வேளாண்மையை வந்து எப்படி பண்ணலாம், இப்போ பேசுறாரு இல்லையா, ஒரு பிபிடி போட்டு காட்டினார், படம் போட்டு காட்டினாரு. இதை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவர் செஞ்சு காட்டலாம்ல. ஒரு வருடம் 2 வருடம் பண்ணி காட்டலாம். அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்கல்ல. இப்போ சில மக்கள் மட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் வந்து என்னுடைய தொழிலை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்திருக்கேன், விவசாயம் பண்ணும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ நம்புவாங்க. அப்போ சீமான் சொல்கிறதெல்லாம் வந்து பாசிபிள் போல், அவரே செஞ்சு காட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு 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 ஆலை செய்கிறீங்க, ஒரு வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஆலை செய்கிறீங்க, இல்லை ஒரு ஆடு மாடை வச்சுட்டு ஒரு பண்ணை செய்கிறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய பாலை வந்து பால்கோவா பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ ஏன் அதை வந்து ஒரு செயலாக ஒன்று இவரே இறங்கி பண்ணலாம், இல்லை இவர் சார்ந்த மக்களை வைத்து இவர் பண்ணலாம். அப்போ ஒரு தடவை ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஒர்க் ஃப்ளோ வாங்கலை, ஒரு இடத்துல ஆரம்பித்து அதை விற்று அது வந்து பணம் வந்து திருப்பி இதை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் பிஸ்னஸ் அவர் பண்ணி காட்டினார்னா இது எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரியும். அப்போ இவர் மேலே கடுமையாக நம்பிக்கைகள் வரும். அப்படி இல்லையா, திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா இப்படி இப்போ போர் அடிக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ ரொம்ப எனக்குமே பிடிச்சிருந்துது. கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போ நம்ம சீமான் அவர்கள் கொள்கை பிடிக்கும், சீமான் அவர்களுடைய பேச்சு பிடிக்கும், சீமான் அவர்களுடைய ஸ்பான்டேனியஸ் ஒப்புமை எல்லாமே பிடிக்கும், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். ஸோ ஆனால் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரி இந்த சஜஷன் நல்லா இருந்தது. எப்படின்னா ஒரு 100 ஏக்கர்ஸ் ஒரு 200 ஏக்கர்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் ஏதோ இடத்துல அவருக்கு பாசிபிளாக அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத எடுத்து ஏன் இதை செய்யக்கூடாது, செஞ்சு காட்டக்கூடாது.